வணக்கம். நகர்த்தார்குடியில வித்தியாசமான பெயர்கள்லாம் இருக்கும். பூம்புகார்ல இருந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த பாண்டிய மன்னர்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து வரி வரி வசூல் பண்ணி கணக்கெல்லாம் ரொம்ப சரியா வச்சிருந்ததுனால, பாண்டிய மன்னர் சபைக்கு வரும்போது அவருக்கு அவருக்கு தலைப்பாகைய அணிவிச்சு விடுறது நகர்த்தார்குடியில இருந்தவங்க தான். நீரூழி வந்தப்போ பெண்கள், குழந்தைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா மண் வீடு, குடிசை ஓலை வீடு தானே! அதனால எல்லாம் இறந்து போயிட்டதுனால, அவங்க தனியா ஒரு 100 கிராமங்கள் கேட்டாங்க. தண்ணி இல்லாத காடா வேணும்னு சொல்லி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை பக்கத்துல 100 கிராமத்த குடுத்தாரு பாண்டிய மன்னர். கப்பல்ல வியாபாரம் பண்ணி, அங்க பெரிய பெரிய கப்பல் மாரியே வீடு கட்டி அவங்க வாழ்ந்திருந்தாங்க. அவங்க வழிபாடு பண்ண தெய்வங்கள் வந்து முருகனும், விஷ்ணுவும். பிரதானமாக அவங்கள தான் வணங்கினாங்க, வழிபாடு பண்ணினாங்க. அதனால அப்பன்ற பேரு தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் அவங்க பேர் வச்சுப்பாங்க. எப்படிப்பட்ட பேருன்னா, அங்கப்பன், அழகப்பன், பழனியப்பன், வள்ளியப்பன், சொக்கப்பன், நாகப்பன், அப்புறம் கதிரேசன், பெத்தாச்சி, என்னை பெற்ற ஆய்ச்சி, ஆய்ச்சியர் குலத்துல இருந்து வந்தவங்க. ஏன்னா பெண்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் பாண்டிய மன்னர் கிட்ட போய் இன்னொரு திருநெல்வேலியில இருந்து ஆய்ச்சியர் குலத்துல இருந்து பெண்களை கேட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க ஆய்ச்சி, இவங்க செட்டியார். செட்டிச்சின்னு சொல்லுவாங்க, ஆய்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆய்ச்சியர். ஆச்சின்னா அக்கான்னு அர்த்தம். அப்பன் அடைக்கலவன், என் தம்பி பேரு அடைக்கலவன். அப்பன் அப்பன்னு தான் வச்சுக்குவாங்க. இப்ப எல்லாத்தையும் யூதர்கள் வந்து ராமசாமி, ராமநாதன் அப்படின்னு ரொம்ப காமன் ஆக்கிட்டாங்க. இப்ப யார் பார்த்தாலும் ராமசாமி, ராமநாதன் தான். பெண்களுக்கு மீனா, எந்த குடும்பமா இருந்தாலும் மீனாள், மீனா அப்படின்னு ஒரு பேரு இல்ல. மீனா இப்ப பாட்டி பேரு, தாத்தா பேரு வைப்பாங்க. அதனால பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வெங்கடாச்சலம், வெங்கடாச்சலம், வெங்கடாச்சலம்னு இருந்துச்சு. பாஸ்போர்ட் ஆபீசர் கேக்குறாரு, அப்பா பேர் போட்டுக்கலாம்ல உங்க பின்னாடி. ஆமா, எங்க அப்பா பேரு வெங்கடாச்சலம். சரி, உங்க தாத்தா பேரு? தாத்தா பேரு வெங்கடாச்சலம். சோ அது வேற வழி இல்லாம வெங்கடாச்சலம், வெங்கடாச்சலம், வெங்கடாச்சலம் 3 வெங்கடாச்சலம் இருக்கும். அம்மா வழி பாட்டியும் மீனா, அப்பா வழி பாட்டியும் மீனா, பொண்ணுக்கும் மீனா, மருமகளும் மீனா, பேத்தியும் மீனா. எல்லாரும் மீனாள் தான். பாண்டிய மன்னர் நினைவாக வச்சிருக்காங்க. நாங்க வந்து கண்ணகியோட வழியில தான் வந்திருக்கோம். அவங்க கணவருக்காக போராடின யூத பெண் கிட்ட இருந்து தன் கணவரை காப்பாத்தி உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அவங்க தன்னை தானே எரிச்சுக்கிட்டாங்களே தவிர மதுரையை எரிக்கல. இந்த மாதிரி நிறைய கண்ணகிகள் இருக்காங்க. வியாபாரம், தொழில் காரணமாக பயணம் செய்யும் போது இந்த யூதர்கள் அவங்கள ஹனி ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்படி நிறைய ஹனி ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க நகர்த்தார்குடியில. அந்த மாதிரி பண்ணினவங்கள காப்பாத்தி இருக்கிற நிறைய கண்ணகிகள் இருக்காங்க. அதெல்லாம் வெளியில தெரியல. காப்பியமா தெரிஞ்ச ஒரே கண்ணகி நம்மளுக்கு இவங்க மட்டும்தான். நிறைய ஔவையார் இருந்த மாதிரி கண்ணகிகளும் நிறைய இருந்திருக்கிறாங்க. இப்போ கரண்டா இப்போ யூதர்கள் எப்ஸ்டின் பிடிக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. சத்தியுகத்துல எதுவும் நடந்துச்சுன்னா நாம மட்டும் அழிஞ்சு போக கூடாது. நம்ம யாரையெல்லாம் உயர்த்தி வச்சிருந்தோம், உச்சத்துக்கு கொண்டு போன இந்த தெலுங்கர்கள், வந்தேரிகள் எல்லாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் சிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், விளையாட்டு துறையா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எல்லா துறையிலையும் அவங்கதான் கோலோச்சி இருக்கிறாங்க. அவங்களதான் மாட்டிக்கிட்டும் இருக்கு. அசிங்கமான எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள தான் இவங்க செக்மேட் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த செக்மேட்ல தமிழர்கள் ஒருத்தர் கூட இல்ல. மோடியிலேருந்து அந்தானியிலேருந்து எல்லாருமே மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஜக்கி வாசுதேவ் கூட மாட்டுவாரு. பால் அப்படின்னு ஒரு சடங்கு செய்யறாங்க இந்த யூதர்கள். அந்த சடங்கு என்னன்னா குழந்தைங்களை பலி கொடுக்கறது. இங்க அமெரிக்காவுக்கு போற பழனியப்பன்ற பேருங்க எல்லாத்தையும் பால் பால் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. எப்பவுமே இவங்க மறைமுகமா அவங்களோட இதை தானே கடத்துவாங்க. நம்ம வாயில அவங்களோட இது வரணுன்றது தானே அவங்களோட மோட்டிவே. அதனால நம்மள வந்து பால் பால் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. அதனால தயவு செய்து இந்த பால்ன்றது சொல்லிக்காம பழனியப்பன் முழுசா அழகா நம்ம முருகன் பேரை சொல்லிக்காங்க.